அதிமுக தலைமை அலுவலகத்துல எம்எல்ஏக்கள் வர தொடங்கிட்டாங்களா? அலுவலகத்துல இப்ப என்ன சூழல் இருக்கு? தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று அறிவித்தபடி 10 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை என்பது தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட்டம் என்பது தற்போது வரை தொடங்கப்படவில்லை. உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே போயஸ் தோட்டத்திற்கு சென்று வி.கே. சசிகலாவை சந்தித்து விட்ட பிறகு நேரடியாக தலைமை அலுவலகம் வருகிறார்கள். மூத்த அமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, அதே போல மூத்த நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது தலைமை அலுவலகத்திற்கு வந்துவிட்டார்கள். இந்த கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக சசிகலா இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்பாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அதற்கான அந்த உறுதிப்படுத்தும் அந்த தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அதாவது நாம் இந்த நிகழ்வுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அவர் நேற்று இரவு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தபடி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நிச்சயமாக நடக்கும் என்று தெரிவித்துள்ளாரே தவிர தான் தலைமை ஏற்பேன் என்று தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் அவருடைய வருகைக்காக தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமே தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் வீட்டிற்கும் தொடர்ச்சியாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல ஏற்கனவே நேற்று இரவு முதலே பன்னீர்செல்வத்துடன் அருகில் உள்ள சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர், இது போன்ற ஒரு சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கு பெறப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் தற்போது அனைவருடைய மத்தியிலும் எழுந்துள்ளது. நேற்று மக்களவை துணை சபாநாயகரும் அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை தெரிவிக்கும் போது 134 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் எங்களுக்கு இருந்தது என்று அவர் சொல்லியிருந்தாலும் பன்னீர்செல்வத்தினுடன் ஒரு சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவரை சந்திப்பதற்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வந்திருந்தாலும் கூட்டம் முடிந்த பிறகு, அதாவது இந்த கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டது, கூட்டம் முடிந்த பிறகுதான் உறுதியான தகவல் என்பது இந்த கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள், அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளது என்பது குறித்த அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். நிச்சயமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் கூட உள்ள உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பதால் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி தான் அதிமுக உறுப்பினர் கூட்டமானது கூடி அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் நேற்று தெரிவித்தபடி முதலமைச்சர் பதவியிலிருந்து தான் கட்டாயப்படுத்தி தான் விடுவிக்கப்பட்டேன், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறுவதே அன்று காலையில் தான் தெரியும், என்னை கட்டாயப்படுத்தி தான் அழைத்து சென்றார்கள் என பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அதிமுக தலைமையோ பன்னீர்செல்வம் தானாக விரும்பிதான் அந்த பொறுப்பிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார் என்ற ஒரு விஷயத்தையும் அதிமுக தலைமை தெரிவித்தது. இது போன்ற பல்வேறு விதமான முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்ச்சியாக நிலை வரும் நிலையில் அடுத்ததாக அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி அனைவருடைய மத்தியிலும், தமிழகம் முழுவதும் அனைவருடைய மத்தியிலும் எழுந்துள்ளது. பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவு எவ்வளவு, அதே போல வி.கே. சசிகலாவுக்கான ஆதரவு எவ்வளவு என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக நம்மால் களத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த செய்திகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டம் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. நாம் அதிமுக வட்டாரத்தில் இது தொடர்பாக கேட்ட பொழுது பன்னீர்செல்வம் தற்போது தலைமைக்கு எதிரான பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து தற்போது தெரிவித்துள்ள காரணத்தினால் அவர் பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அவர் விரைவில் நீக்குவார் என்று வி.கே. சசிகலாவே நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எதிர்ப்பு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது, ஆலோசிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக உறுப்பினர் கூட்டத்தை பொறுத்தவரை அனைவருமே அதிமுக தலைமையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இது போன்ற ஒரு சூழலில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவை நேரடியாக சென்று தற்போது காலையில் போயஸ் தோட்டத்தில் சந்தித்து வந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் பல்வேறு இந்த ஆலோசனைகளை தற்போது வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை துணை சபாநாயகரும் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை கூட தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். இந்த நிலையில்
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் மிகவும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் அனைத்து உறுப்பினர்களும் அதிமுக தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மூத்த நிர்வாகிகள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்வைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சமாஜம் ஸ்டாலின், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெறுது. முதல் கூட்டத்தில் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. 2வது கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். தற்போது 3வது முறையாக அதிமுக சட்டமன்ற கூட்டம் தற்போது நடைபெற இருக்குது. இதுல முக்கியமான முடிவுகள் என்னென்ன எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இதோட சற்று நேரத்திற்கு முன்பாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையோட அமைச்சர்கள் சிலர் போயஸ் கார்டன்ல ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது. அது குறித்த விவரம் நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பது முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இது 4வது முறை. அதிமுக பொறுப்பாளராக சசிகலா பொறுப்பேற்ற பிறகு இது 3வது முறை. முதல் முறையாக அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் டிசம்பர் 28ஆம் தேதி முதல் முறையாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமானது கூடியது. அதாவது அதிமுக பொதுக்குழு கூடுவதற்கு முந்தைய நாள் இந்த கூட்டமானது முதல் முறையாக நடைபெற்றது. அதன் பிறகு ஜனவரி 27ஆம் தேதி கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய அதே சூழ்நிலையில் ஜனவரி 27ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த கூட்டமானது முடிந்த பிறகு ஜனவரி 27ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமானது கூடியது. அதில்தான் முதல் முறையாக அதிமுக பொதுச்செயலாளர் V.K. சசிகலா முதல் முறையாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். அதன் பிறகு பார்த்தோம்னா பிப்ரவரி 5ஆம் தேதி 3வது முறையாக கூடியது. தற்போது இன்று கூட உள்ள கூட்டம் என்பது 4வது முறை. இந்த 4வது முறை சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பது அதாவது இதற்கு முன்பாக கூடிய கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு இருந்த முக்கியத்துவம் என்பது இன்றைய கூட உள்ள இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு விட அந்த முக்கியத்துவம் என்பது மிகவும் குறைவாக தான் பார்க்க வேண்டும். ஏனால் பன்னீர்செல்வம் கடந்த அந்த 3 சட்டமன்ற கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான அதிமுக தலைமை சொல்லக்கூடிய பல்வேறு விதமான கருத்துக்களை பிரதிபலிக்கும் அந்த கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைய கூட்டம் என்பது பன்னீர்செல்வம் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய உண்மைகளை சொல்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை பன்னீர்செல்வம் தெரிவித்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் கூறுகிறது. பல்வேறு விஷயங்களை நாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தின் மூலமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். காரணம் என்னென்றால் தமிழக ஆளுநரின் வருகை என்பது தற்போது வரை உறுதிப்படுத்தவில்லை. சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய தமிழக முதல்வராக தன்னுடைய பதவியையும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுடைய அந்த பதவியும் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்தார். அதனை இந்த ராஜினாமாவையும் தமிழக ஆளுநர் ஏற்றுக்கொண்டு விட்டாலும் சட்டமன்ற குழு தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அதற்கான உரிமையை கோருவதற்குமான வாய்ப்பை தற்போது வரை தமிழக ஆளுநர் தரப்பிலிருந்து யாரும் ஏற்படுத்தவில்லை. தமிழக ஆளுநர் தமிழகம் வந்தால் மட்டுமே நேரடியாக அவர்களை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை குழு தலைவராக சட்டமன்ற குழு தலைவராக தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது எனக்கு இருக்கிறது என்று நேரடியாக ஆளுநரை சந்தித்து V.K. சசிகலா நிச்சயமாக ஆளுநரை சந்தித்து தான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஆளுநரின் வருகை என்பது தற்போது வரை நிச்சயமாக தெரிவிக்கப்படவில்லை, உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஆளுநர் ஒருவேளை தமிழகம் வரும் பட்சத்தில் அடுத்ததாக அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் 2 பேரையும் அதிமுக பொதுச்செயலாளர் V.K. சசிகலாவையும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் 2 பேரையும் தனித்தனியாக அழைத்து அவர் பேசுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக முதலமைச்சர் பதவியை தான் கட்டாயப்படுத்தி தான் ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்துள்ளார்.